முக்கிய கொலையாளியான சதாசிவம் கிருஷ்ணகுமார் என்று அழைக்கப்படுகின்ற கிட்டு என்பவருக்கு நினைவேந்தல் ஒன்று சங்கிலியன் பூங்காவில். இந்த நினைவேந்தல்கள் செய்பவர்களுக்கு காசு வருகிறது, ஆகவேதான் இவர்கள் இதை செய்கின்றார்கள். நீங்க சாமானிய இது ஜனாதிபதி பலாலில நடந்து போயிருக்கல, அதே நேரம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஒரு உறுப்பினர் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நினைவு கூறுன்றது. ஆகவே இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கிளை காரியாலயத்துக்கு முறைப்பாடு ஒன்று கையளித்திருக்கின்றோம். தகுந்த ஆதாரங்களுடன் 2வது பிரிவு 14வது 15வது பிரிவுகளின்படி இது பாரிய குற்றமாகும். பயங்கரவாதத்தை நினைவேந்துவது, பயங்கரவாதிகளை புகழ்வது, போற்றுவது, அந்த பாசிச புலியான சதாசிவம் கிருஷ்ணகுமாருடைய பேனர் பதாகைகளை தன்னை வீட்டில் வச்சு செய்கிற மாதிரியான காணொலிகள் முகப்புத்தகத்தில் போடப்பட்டிருந்தது. கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நேரத்திலேயே அவர் பலாலியில் அதிகாலையில் ஜொகிங் போகல, அவர் நடந்து செல்லும் போது அதே 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவில் பாசிச புலிகளின் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமாக யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலையும் உலக நாடுகளிலையும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் முக்கிய கொலையாளியான சதாசிவம் கிருஷ்ணகுமார் என்று அழைக்கப்படுகின்ற கிட்டு என்பவருக்கு நினைவேந்தல் ஒன்று சங்கிலியன் பூங்காவில் நிகழ்த்தப்பட்டிருந்தது. அந்த நினைவேந்தல் என்ன போராளிகள் நலன்புரி சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பால், போராளிகள் நலம்புரி சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பால் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் காண கிடைத்தது. அதே நேரம் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரான பார்த்திபன் வரதராஜன் என்பவரும் இந்த நினைவேந்தலுக்கான முன்னாயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்து அந்த பாசிச புலியான சதாசிவம் கிருஷ்ணகுமாருடைய பேனர் பதாகைகளை தன்னை வீட்டில் வச்சு செய்கிற மாதிரியான காணொலிகள் முகப்புத்தகத்தில் போடப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் அமுல்ல இருக்குது. அந்த சட்டத்தின் 2வது பிரிவு 14வது 15வது பிரிவுகளின்படி இது பாரிய குற்றமாகும். பயங்கரவாதத்தை நினைவேந்துவது, பயங்கரவாதிகளை புகழ்வது, போற்றுவது போன்றவை தேசிய பாதுகாப்புக்கு மிக ஆபத்தானது. ஆகவே இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கிளை காரியாலயத்துக்கு முறைப்பாடு ஒன்று கையளித்திருக்கின்றோம். தகுந்த ஆதாரங்களுடன் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நினைவேந்தலை ஒழுங்கமைத்தவர்கள், இந்த நினைவேந்தலில் பங்கு பெற்றியவர்கள், இவற்றுக்கு நிதி ஆதாரங்கள் அளித்தவர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னென்னா, மேனிய மக்களுக்கு இப்போ இந்த புலிய வச்ச அரசியல் நாங்கள் செய்யல. இது 2009ஆம் ஆண்டு முடிஞ்சது. மக்கள் என்று அமைதியாக வாழ்கின்றார்கள். ஆனாலும் மக்களுக்கு எந்த விதமான சேவையும் செய்ய முடியாதவர்கள் இன்றைக்கு 16 வருஷம் கழிச்சும் இந்த புலிகளை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு பின்னால நிறைய காசு, கோடிக்கணக்கான காசு புழங்குகின்றது. இந்த நினைவேந்தல்கள் செய்பவர்களுக்கு காசு வருகிறது, ஆகவேதான் இவர்கள் இதை செய்கின்றார்கள். நீங்க சாமானிய மக்கள் இவற்றில் போய் இந்த மாதிரியான பயங்கரவாத நினைவேந்தல்களில் கலந்து கொள்வதன் ஊடாக சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்வீர்கள். ஆகவே இவற்றில் நீங்க கலந்து கொள்ளாமல் உங்களுடைய அமைதியான வாழ்க்கையை முன் தொடருங்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும். இதில் பாடசாலை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இங்கே ஆட்டம் பாட்டம் கும்மாளம் அடிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இனி வருங்காலத்தில் இப்போ நாங்கள் ஏனைய ஆட்களுக்கும் சொல்கிறோம், இந்த புலிகளால் பாதிக்கப்பட்ட ஏனைய இயக்கத்தை சார்ந்தவர்கள், சாதாரண பொதுமக்களுக்கும் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எதிராக, பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்கு எதிராக உங்களுடைய குரல்களை பலமாக ஒழிக்க செய்யுங்கள். இல்லாது விட்டால் இது தொடர்ச்சியாக இவர்கள் அன்றைக்கு என்ன அழிவு பாதையில் இந்த மக்களை கொண்டு சென்றார்களோ அதே அழிவு நடவடிக்கையில் மீள இவர்கள் ஈடுபட்டிருப்பது எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே நாட்டின் சட்டம் பாராபட்சம் இல்லாமல் பொது அனைவருக்கும் சமனாக அமுல்படுத்தப்பட வேணும். இது ஜனாதிபதி பலாலில நடந்து போயிருக்கல, அதே நேரம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஒரு உறுப்பினர் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நினைவு கூறுன்றது மிக ஆபத்தான். அதாவது சட்டம் தன் கடமையை செய்யலைன்றது எங்களுக்கு தெரியுது. ஆகவே சட்டத்தின்படி இந்த நாடு சட்டம் அமல்படுத்தப்பட வேணும்.
ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைத்த இந்த அரசு பிரதானமான ஊழலான அரசியலமைப்பை பாதுகாக்காமல் சட்டத்தை மீறி இந்த மாதிரியான நினைவேந்தல்களுக்கு அனுமதி அளித்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காட்டிக்கு அது அரசியலமைப்பு மீறலாகும். ஆகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.